ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானு சிசி ஒர்க். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ரவை அடை அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு ரவை எடுத்து வச்சுக்கோங்க. அதே கப்பில் 1 கப்பு தயிர், அதிகம் புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு வேணும்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் இந்த ரவையெல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு. கடாயில் ஆயில் சேர்த்துருக்கோம். ஆயில் ஒன்று ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கங்க. அதுவும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கோம், 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் அதுவும் சேர்த்துக்கங்க. இது கூடவே தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் வதக்க வேண்டாம். லைட்டாக ஒன்று வதங்கினா மட்டும் போதும். தேங்காய் சேர்த்தனா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சேர்த்ததுக்கப்புறம் ஆற வச்சிடலாம். நம்ம ஊற வச்சுருந்த ரவையில் இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான இருந்தால் உப்பு வேணும்னா சேர்த்துக்கங்க. மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன பவுலாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி அதுக்கப்புறம் வாழை எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பரத்தி விட்டுருங்க. நல்லா ஊறுச்சுன்னா கையில் எல்லாம் ஒட்டவே செய்யாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை. இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தோசைக்கல் ஹீட் ஆனதுமே ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் இந்த இலையை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் சூடானதுமே இலை செப்பரேட்டாக எடுக்கிறதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இலையை எடுத்து மாற்றிட்டு ஆயில் சேர்த்துக்கங்க. இதில் ஆயில் சேர்த்தனா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அடை தோசைக்கு கண்டிப்பாக ஆயில் வேணும். அடைக்கெல்லாம் சேர்த்து ஒரு சைடு ஃப்ரை ஆனதுமே எடுத்து திருப்பி போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் தேங்காய் சட்னி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.